guys, I'm Loki. Welcome back. Level 1 பிளேயரோட எபிசோட் 24க்கு நீங்க ரெடியா? எபிசோட் 23 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரிவார்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆள் ரெஸ்ட் எடுக்கும்போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறத கவனித்து திரும்ப அட்டாக் பண்ண போகிறான். அந்த ஷேடோ நெருங்கி வர நம்ம ஆள் தன்னோட பவரை சம்மன் பண்ணி அந்த எனிமி ஒரு அசாசின்னு கண்டுபிடிச்சிடறான். 2 பேருக்கும் நடுவில் ஃபைட்டு நடக்குது. ஆனால் நம்ம ஹீரோவால் ஒரு ஹிட் கூட அவன் மேலே வைக்க முடியலை. நம்ம ஹீரோ தன்னை நோட் பண்ணிட்டான்ற கடுப்பில் அந்த அசாசின் பின்வாங்க பார்க்குறான். ஆனால் நம்ம ஆள் அவனை தப்பிக்க விடாமல் துரத்துறான். நம்ம ஹீரோ அந்த அசாசினை காயப்படுத்த ட்ரை பண்ணப்போ அவன் ஒரு பாய்சன் பாட்டில் நம்ம ஹீரோ மேலே வீசி எறிகிறான். அது வெடிச்சும் நம்ம ஹீரோவோட இம்மார்டாலிட்டி ஸ்கில் அந்த பாய்சன் அப்படியே அழிச்சிருது. நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ண பார்த்தா அந்த ஆள் மின்னல் வேகத்தில் தப்பிச்சு ஓடுறான். அதனால் நம்ம ஹீரோ தன்னோட டாக்டிக்ஸை மாற்றி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஷாட்டில் அவனை முடிக்க பிளான் பண்ணுறான். டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த அசாசினை நெருங்கி தன்னோட ட்ரஹானிக் பிளேடால் அவனை பிடிக்கிறான். அவன் கடைசி வரைக்கும் போகிறான்னாலும் நம்ம ஹீரோ ஒரு மில்லிமீட்டர் கேப்பில் தப்பிச்சு அவனை ஒரே படா போட்டு முடிச்சிடறான். ரிவார்டாக கர்டைன் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற புக் கிடைக்குது. செத்துப்போன அந்த ஆள் ஒரு பிளாக் பிளேடையும் ஒரு ஆம்லெட்டையும் விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஆள் தன்னோட சைக்கோமெட்ரி பவரை யூஸ் பண்ணி அந்த ஆளோட கடந்த காலத்தை பார்க்குறான். ஆனால் மானா கலந்த பொருட்கள் அது வேலை செய்யலை. அதனால் லூசியாவை சம்மன் பண்ணி இதுக்கு ஆன்சர் கேட்குறான். நம்ம ஹீரோ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணத்தான் இப்படி தேடி வராங்கன்னு லூசியா கெஸ் பண்ணுறா. இது மறுபடியும் நடக்குமோன்னு நம்ம ஹீரோ கவலைப்பட இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் அட்டாக் நடக்கும்னு லூசியா வார்னிங் கொடுக்குறா. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு யங் சங் ஊ கொடுத்த அந்த ஆம்பஸ் ஞாபகம் வருது. டஞ்சனுக்குள்ளே மட்டும் தான் இந்த அட்டாக் நடக்கும்ன்றதால பயப்படாமல் மெர்சனரியை கூப்பிடலாம்னு லூசியா ஐடியா கொடுக்குறா. நம்மால் அங்கேருந்து கிளம்பும்போது இன்னொரு மிஸ்டீரியஸ் ஆள் அவனை தூரத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் தன்னோட ஹண்டர் ஐஸை யூஸ் பண்ணி டஞ்சனுக்குள்ள நடந்த சண்டையை ரீட்ராஸ் பண்ணி பார்க்குறான். அங்கே நடந்த கோரமான பேட்டியில் பார்த்ததும் அந்த அசாசின் செத்துட்டான் அப்படிங்கிறத அவனால் நம்ப முடியலை. இந்த பக்கம் ஜாப்பனீஸ் மினிஸ்டர் அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட புதுசாக அவைக்கனான ஒரு பிளேயர் நம்ம 2 ஹை ரேங்கர்ஸை காலி பண்ணிட்டான்னு வருத்தமாக பேசுகிறாரு. அந்த பிளேயர் லெவல் 20 ரூலை மீறிட்டதா அவங்க காண்டாகிறாங்க. அந்த மீசை வச்ச ஆளுக்கு நம்ம ஹீரோ எப்படி இவ்வளவு வேகமாக டெவலப் ஆகுறான், அவனோட யூனிக் ஸ்கில் என்னவா இருக்கும்னு செம்ம கியூரியாசிட்டி ஆகுது. மினிஸ்டர் தன்னோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸை கொரியாவுக்கு அனுப்ப முடிவு பண்ணுறாரு. அவரோட பிளானியே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஹீரோவை தீர்த்து கட்டணுன்றது தான் அவரோட நோக்கம். இன்னொரு பக்கம் புது ஆர்மர் கிடைச்சும் தன்னோட ட்ரைனிங்கில் பெரிய முன்னேற்றம் இல்லாததால் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஆனால் லூசியா அவனை உற்சாகப்படுத்தி ஒரு டூயலுக்கு கூப்பிடுறா. 2 பேரும் ரொம்ப ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை யாருமே ஜெயிக்கலை. மேட்ச் ட்ரா ஆகுது. லூசியா ஹீரோவை பாராட்டி நீ இப்போ அடுத்த டஞ்சனுக்கு போக முழு தகுதியோடு இருக்குன்னு சொல்கிறா. நம்மால் தனக்கு ஒரு ஷீல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும்னு கேட்க உன்கிட்ட இருக்கிற அந்த பக்லர் ஏற்கனவே அந்த வேலையை கச்சிதமாக செய்யுதுன்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 2 பேரும் குட் பை சொல்லிட்டு பிரிகிறாங்க. நம்மால் அடுத்த டஞ்சனுக்கு போக முடிவு பண்ணும்போது இருட்டுக்குள்ளே சில ஹங்க்ரி ஐஸ் அவனை பார்க்குறத கவனித்து ஷாக் ஆகுறான். அப்போ அந்த எனிமி வெளிச்சத்துக்கு வரான். அவன் ஒரு ரெட் ஹேர் ஆள், ஜப்பானிய லாங்குவேஜில் பேசுகிறான். சத்தம் போடாமல் என் கூட சைலண்ட்டாக வந்துடுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஆர்டர் போடுறான். நம்ம ஹீரோ ஏன் என்னை இப்படி வழிமறிக்கிறீங்கன்னு பேசி டைம் வாங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ரெட் ஹேர் ஆள் பேச ரெடியாக இல்லை. போன தடவை வந்த அசாசினுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஏரியாவை செக் பண்ணும்போது அவன் தனியாக வரலை, இன்னும் ஆளுங்க இருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. லூசியாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஆனால் கடைசியில் தன்னோட ஸ்வாடை எடுத்து அந்த ஆளை தனியாகவே எதிர்கொள்ள நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். இதை பார்த்த அந்த எனிமி ஒரு வில்லத்தனமான சிரிப்பை போட்டு தன்னோட கையில் இருந்த ஸ்வாடோட உரையை கொண்டு போகிறான். எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம ஹீரோ டிராகன்ஸ் பிரீத்தை விட அந்த ஆள் அசால்ட்டாக டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிடுறான். இவனும் டெலிபோர்ட் டாக்டிக்ஸில் செம கில்லாடின்னு நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். இது ரொம்பவே டஃப்பான ஒரு பேட்டில். நம்ம ஹீரோ தன்னோட எனர்ஜியை ரொம்ப கவனமாக மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஆள் ஒரு சைடு ஸ்ட்ரைக் பண்ண நம்ம ஆள் மின்னல் வேகத்தில் தப்பிச்சிடுறான். அந்த ஆளோட ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 2 பேரோட ஸ்வாடும் மோதும்போது ஏற்படுற அந்த இம்பேக்டில் நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி போயிடுறான். 2 பேருமே ஒருத்தர் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட சண்டையோட முடிவையே மாற்றிடணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோ இன்னொரு ஸ்பெல் காஸ்ட் பண்ண பார்த்தா அந்த ஆள் சடன்லி கண்ணு முன்னாடியே மறைஞ்சிடறான். சண்டை ரொம்ப இன்டென்ஸாக போய்கிட்டு இருக்கு. சுற்றி மறைஞ்சிருக்கிற மற்ற அசாசின்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஆச்சரியத்தில் பேசிக்கிறாங்க. ஹீரோ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவக்கன் ஆயிருக்கான்.
ஆனால் அந்த ரெட் ஹேர் ஆள் சசாக்கி கிட்ட அவன் தோத்துடுவான்னு அவங்க நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அசாசின் பொண்ணு நானாக இருந்தால் இந்நேரம் சண்டையை முடிச்சிருப்பேன்னு பந்தாவா பேசுகிறா. ஆனால் சசாக்கி இதை தனியாகவே ஹேண்டில் பண்ணுவான்னு நம்பி அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு ஹிட்டு வாங்குறான். ஆனால் அவன் திருப்பி அடித்தது அந்த ஆளை லேசாக உரசிக்கிட்டு தான் போகுது. அந்த ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஈடு கொடுக்க இன்னும் ட்ரைனிங் வேணும்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. சண்டையை முடிக்கணும்னு சசாக்கி ஆக்ரோஷமாக பாய நம்ம ஹீரோ தன்னோட எண்டு வந்துடுச்சேன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த செகண்டு தான் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டை தட்டி எழுப்பி இன்னொரு எனிமையையும் காலி பண்ணி தன்னோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறான். ஆனால் இதையும் ஒரு முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த அசாசின் நம்ம ஹீரோவோட சண்டைக்கு ரெடி ஆகிட்டா. தன்னை சுற்றி இன்னும் நிறைய எனிமீஸ் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ டக்குன்னு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறான். சடன்லி ஒரு மெர்சனரி கூட்டமே நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். ஜாப்பனீஸை உயிரோட பிடிக்கணும், வேற வழி இல்லைனா மட்டும் கொல்லுங்க. லூசியா முதல்ல போய் தன்னோட ஸ்டைலில் அந்த திமிர் பிடிச்ச அசாசின் பொண்ணுக்கிட்ட தன்னோட பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறா. அசாசினால் இந்த மெர்சனரி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இப்போதைக்கு கணிக்க முடியலை. மற்ற மெர்சனரிஸும் ஆக்ஷன் ஆரம்பிக்க ஒரு எனிமி நேராக பேக்கில் போய் விழுந்துடுறான். பயந்து போன அந்த அசாசின் பொண்ணு தன்னோட பவரை சம்மன் பண்ண பார்க்குறா. ஆனால் லூசியா அவளுக்கு அட்டாக் பண்ண கூட ஒரு சின்ன கேப் கொடுக்காம லாக் பண்ணுறா. வேலை முடிஞ்சதும் ஹையர் பண்ண மெர்சனரிங்க எவ்வளோ ஓவர் பவர்டுன்னு நம்ம ஹீரோ பார்த்து ரசிக்கிறான். ஜாப்பனீஸை அடக்குனதுக்கு அப்புறம் ஏன் என்னை சுற்றி சுற்றி வரீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க உயிரோடு இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே அந்த மொட்டத்தலை ஆள் தன்னோட ஸ்லெட்ஜ் ஹேமரை வச்சு தரையையே அதிர வச்சு ஒரு பயங்கரமான மிரட்டல் கொடுக்குறான். இந்த மொட்டத்தலை ஆள் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணி மிரட்டலில் ஜாப்பனீஸ் அசாசின்ஸ் பயந்து போய் கொரியன்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜப்பான் மினிஸ்டருக்காக வேலை செய்கிறதையும் நம்ம ஹீரோவை கடத்துறது தான் அவங்க ஆர்டர் அப்படின்னு உண்மையை கக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அல்ல சொல்லி ஆர்டர் போடுறான். டஞ்சனுக்கு வெளியில் இன்னும் ஆளுங்க இருக்காங்களான்னு செக் பண்ணப்போ அங்கே லோ லெவல் ஆளுங்க இருக்கிறது அசாசின் கன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ஹீரோ மெர்சனரிஸ் கிட்ட இந்த ஈவில் ஸ்குவாட் மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்லிட்டு வெளியே போகிறான். வெளியே போன நம்ம ஹீரோ டெலிபோர்ட் யூஸ் பண்ணி அங்கே இருந்த ஒருத்தனை ஆஃப் கார்டில் பிடிக்கிறான். ஹீரோ திரும்பி வரும்போது மெர்சனரிஸோட கான்ட்ராக்ட் முடிகிற நிலமையில இருக்குது. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் லூசியா மட்டும் நம்ம ஆளு கூடவே இருக்கா. அசாசின்ஸை என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஆள் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ சடன்லி ஒரு ஃபயர் ஏரோ காற்றுல இருந்து சீறிட்டு வந்துச்சு. இப்போ இன்னும் அதிகமாக வந்த அசாசின்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனால் லூசியா சளைக்காமல் ஒரு மேஜிக் ஷீல்டை கிரியேட் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரே வீச்சில் 2 பேரையும் இறக்கமே இல்லாமல் போட்டு தள்ளனா. மீதி 2 பேரும் ஓட பார்க்க நம்ம ஹீரோ க்ளோக் ஆஃப் டார்க்னஸ் யூஸ் பண்ணி அவங்க மேலே டெலிபோர்ட் ஆகி அவங்கள முழுசாக முடிச்சிடறான். அப்புறம் ஃபேமிலி சேஃப்டி பற்றி கவலைப்பட்டுட்டு அவங்கள பாதுகாக்க ஐட்டம்ஸ் வாங்கி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனை செட்டப் பண்ணுறான். ஷாப்பில் வாங்கின ஐட்டம்ஸை தன்னோட சிஸ்டர் கிட்ட கொடுக்குறான். அவள் பயப்பட நம்மால் அவளை சமாதானப்படுத்தி இது வெறும் முன்னெச்சரிக்கை தான்னு சொல்கிறான். வீட்டில் அம்மா கிட்டையும் அதே மாதிரி சொல்லிட்டு நைட் ஆனதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்பாவை பார்க்க போகிறான். அப்பா மேலே அந்த ஐட்டம்ஸை வச்சுட்டு கண்டிப்பாக உங்களை குணப்படுத்துவேன்னு மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணுறான். மயக்கத்தில் இருக்கிற அப்பா லேசாக சிரிக்கிறது நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. இன்னொரு பக்கம் ஒரு வாரமாக எந்த நியூஸும் வராததுனால ஜப்பான் மினிஸ்டர் செம்ம அப்செட்டில் இருக்காரு. மினிஸ்டர் இன்னும் ஏஜென்ட்ஸை கேட்க அப்போ ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்து சோச்சோ அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் புக்குவோஹா போர்ட்டலை கவனிச்ச கில்டையே காலி பண்ணிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணுறான். இந்த மான்ஸ்டர் ஒரு ஹீரோயிக் ரேங்க் கிரியேச்சர்னும் அது பறக்கும் பயங்கரமான டேமேஜை ஏற்படுத்தும்னு சொல்கிறான். மினிஸ்டர் உடனே எல்லா பிளேயர்ஸையும் ஒன்றா திரட்ட சொல்கிறாரு. மிலிட்ரியால் சமாளிக்க முடியலை, மக்கள் குத்தாக சாகுறாங்க. பிளேயர் சண்டைக்கு வராங்க. ஆனால் அங்கே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓசோ மான்ஸ்டரோட லீடர் வர வரைக்கும் பிளேயர்ஸ் டைம் வாங்க போராடுறாங்க. அந்த லீடர் ஒரு சத்தம் கொடுக்க எல்லா கிரியேச்சர்ஸும் இன்னொரு சிட்டியை அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஒரு துணிச்சலான பிளேயர் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன்னு சவால் விடுறான். ஒரு ஃபயரை விட்டு மற்றவங்களையும் சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனால் அவன் நம்பிக்கையோடு இருக்கிறப்போவே மான்ஸ்டர் லீடர் மற்றவங்க மேலே இறக்கமே இல்லாமல் அட்டாக் பண்ணுது. தைரியமாக நின்று அவன் போராடுறான். ஆனால் அவனை சுற்றி மான்ஸ்டர்ஸ் வளைச்சிருச்சு. ஒரு பிளேடு அவனோட ஆர்மரை குத்திருச்சு. மினிஸ்டருக்கு அவங்க அனுப்புன நியூ வேவும் மொத்தமாக அழிக்கப்பட்டுடுச்சு. எனிமிங்க வெறும் ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லாமல் செம்ம புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியோட அட்டாக் பண்ணுறாங்கன்னு அசிஸ்டண்ட் ரிப்போர்ட் பண்ணுறான். அந்த ஃபுட்டேஜை பார்த்தா அந்த மீசை வச்ச ஆளுக்கு இப்போதான் சுச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு புரியுது. அந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஜப்பான் கவர்மெண்ட் ஹெல்ப்பை கேட்டிருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு ஒரு விதத்தில் நிம்மதி. ஏன்னா இனிமேல் அந்த மினிஸ்டர் இவனை தொந்தரவு பண்ண மாட்டார். ட்ரைனிங் அப்போ நம்ம ஹீரோ லூசியா கிட்ட இந்த சோசோ மான்ஸ்டர் பற்றி தெரியுமான்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.